ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குது. ஏழரைச்சனியோடைய தாக்கம் வெகுவாக குறையுது. ஒரு வருஷ காலத்துக்கு ஏழரைச்சனியோடைய தாக்கம் உங்களுக்கு பாதிக்காது. நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. செலவுலாம் கட்டுக்குள்ளே இருக்கும், விரயம் கட்டுக்குள்ளே இருக்கும், அலைச்சல் இல்லாமல் இருப்பீங்க, ஆதாயம் நல்லாயிருக்கும். இருந்த இடத்துல இருந்துக்கிட்டே நல்லா காரியம் பண்ணுவீங்க. உத்தியோகம், தொழில், குடும்பம் நலன் எல்லாமே நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மேசராசிக்கு பிறக்கின்ற பரபவ தமிழ் புத்தாண்டு மிகச்சிறப்பாக இருக்குது. 60 வருஷத்தில் இது 40வது வருஷம். அதாவது தமிழ் வருடங்கள் 60, அதில் 40ங்கிறது பரபவ ஆண்டு. அந்த வருஷப்படி அதோடைய நம்பர் 40ஆம் நம்பர். ராகுவின் ஆதிக்கம் 4ஆம் நம்பருங்கிறது ராகுவின் ஆதிக்கம். ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சரியா, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்லா இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், மிகச்சிறப்பாக இருப்பீங்க. தொழிலில் பட்டாசு காட்டுவீங்க. தொழில் வியாபார வணிகத்தில் நல்லா பேர் எடுப்பீங்க, நல்ல புகழ் உச்சியத்துக்கு போவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 9, 12 கூடையவனும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அடுத்தடுத்து இந்த 2026 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த பிரபவ ஆண்டு இருக்குது. சந்திரன் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகுவோடு சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். கிரக நிலையில் இருந்தாலுமே அவர் குரு பார்வையில் இருக்கிறதுனால குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் இருக்கும். நாளுக்குடைய நல்ல நிலைமையில் இருக்கிறனால சுகப்படுவீர்கள், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் லக்கண ரீதியாக, நட்சத்திர ரீதியாக தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது ஒருவரோட பலன்கள். இதில் இடையில கிரகங்கள்லாம் மாறும். இந்த மாதக்கோள்கள் செவ்வாய், சூரியன், சுக்கிரன் இவங்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க. குரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். ஜூன் 6ஆம் தேதி குரு பயிற்சி. ராகு எதில் பயிற்சிகள் டிசம்பர் 5ஆம் தேதி. ராகு எதில் பயிற்சிகள் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ராகு பயிற்சி உங்களுக்கு ராகு 10ஆம் இடத்துக்கும் கேது 4ஆம் இடத்துக்கும் வருவாங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்கலாம், ஏன்னா ஒரு பாவகிரகம் ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம். என்ன தாய்வழி பிரச்சனை இருக்கும். வருகிற டிசம்பருக்கு மேலே தாய்வழி உறவு, தாய் தகப்பனுக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு பாவ தொடர்பு இருக்குது. ஸோ டிசம்பர் 5க்கு மேலே அப்பா அம்மா வழியில் சில பிரச்சனைகள், அம்மா அப்பாவுக்கு சில பிரச்சனைகள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அது அந்த காலகட்டத்தில் நான் வீடியோ போடுவேன். பூத ஜோதிடத்தில் தொடர்ந்து வீடியோ போடுவேன். அந்த வீடியோவை நீங்கள் மேசராசினியர்கள் பார்த்தாலே அப்பப்போ என்ன பரிகார வழிபாடு அதை பண்ணிட்டாலே பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிரும். ஓகே நேயர்களே, இப்போ எப்படி சார் இருக்குது அதை ஒரு கிளான்ஸு பார்ப்போம். நம்ம எதுலேயும் வெற்றிவாக சூடுவீர்கள், வெற்றி மேல் வெற்றி வரும். மேசராசிரியருக்கு பரபவ தமிழ் புத்தாண்டு நல்லபடியாக அமையும். சரியா நேயர்களே, சனி பகவான் தாக்கத்திலேருந்து வெளியே வர்றீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு 4ஆம் இடத்துல இருந்து நல்ல நல்ல இடங்களை பார்க்குறாரு. சரியா, ராசிக்கு அட்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாட்டு கிளம்பி போங்க. சரியா நேயர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உள்ளூரில் இருக்கிறத காட்டிலும் வெளியூரில் நல்லபடியாக இருக்கலாம். வெளியூரில் போய் நல்லா படிக்கலாம். குறிப்பாக இன்ஜினியரிங் படித்தவங்க, சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க, கட்டடக்கலை படித்தவங்க, மற்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்ற அமைப்புனா என்ன அமைப்பு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவத்துறை மெடிக்கல், ஃபார்மசி, டிஃபார்ம் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஆயுர்வேத, சித்தா படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு விருச்சிகத்தை பார்க்குறாரு. காலப்புரட்சி சக்கரத்தின் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் மறைவிடம். ஸோ மறைவிடம்னா என்ன? இன்சூரன்ஸ் பண்ணுறது, பாலிஸ் போடுறது, அதுபோக ஒரு காரியத்தை வேகமாக செய்கிறது, படாபட்டா செய்கிறது, இது மாதிரி காரியம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் இருக்கிற இடத்த விட்டு வெளி மாநிலம், வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி 4ஆம் இடம் சுகஸ்தானம் நல்ல விதமாக இருக்குது. 4ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாரு. 12ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு உத்தியோகம் இருக்கும், வெளிநாட்டு சிறப்பு இருக்கும். ஸோ வெளிவட்டார போக்குவரத்து நல்லாயிருக்கும். வெளிவட்டாரத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க. ஆல்ரெடி மேசராசியில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு தனகாரகன், புத்திரகாரகன். பிள்ளைகள் விஷயத்திலும் பெருமை இருக்கும், பொருளாதார விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா நேர்களே, என்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும், அவ்வளோதான். கொஞ்சம் நீங்கள் ஆடிப்பாடி வேலை பார்த்தாலுமே கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் செலவு இருக்கும். சுப விரயமாக தான் பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு பார்வை சனி பகவானுக்கு பார்க்க வருது. 10, 11 கூட வருதுனால தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும். பழைய பேப்பர், பழைய பொருட்கள், செகண்ட் சேல்ஸ், அதுபோக கட்டட பொருட்கள், கட்டட தளவாட பொருட்கள், சப்கான்ட்ராக்ட் ஒர்க்கு, ஜல்லி மணல் சப்ளை பண்ணுறவங்க, குவாரி வச்சுருக்கிறவங்க, சட்டரிங் ஒர்க், ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க, எம்இபி ஒர்க் பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறவங்க, இதெல்லாம் கல்ஃபில் இருக்கும். இந்த ஆயில் அண்ட் கேஸ்லாம் கல்ஃபில் சீசோரில் இருக்கும். இதில் ஆஃப்ஷோர் சீசோரில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குவைத்து, துபாய் இது மாதிரி இடத்துக்கு வேலைக்கு போனவங்களுக்கு, அந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
அருமையாக இருக்கும். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் பொருளும். சரியா நேயர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த பராபவ ஆண்டு வந்து பல விஷயத்திலையும் பல கோடி ரூபா பணத்தை கொடுக்கும். சரியா, பல கோடி ரூபாயே வசூல் பண்ணுற வருடமாகவே பார்க்கப்படுகிறது. கோடிகளை வந்து ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். ஜனன ஜாதகத்தில் கிரக நிலைகள் சனி பகவான் வலுத்தவர்களுக்கு இது சாத்தியப்படும். சனி குரு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியப்படும். சனி பகவான் குரு கேந்திர கோணத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ ஆண்டு வந்து மிகச்சிறப்பான யோகத்தை, ராஜயோகத்தை, கொடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். அதுபோக சனி பகவான் ஊருக்கு நிறைய இருக்குது. அவர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், மக்கள் நல பணிகள், பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்குறவங்க, கார்ப்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க, வார்டு கவுன்சிலாக இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, துப்புரவு பணியாளர்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அரசியல்வாதிகள்னால் அதிகாரம் பண்ணுறவங்க கிடையாது, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க. இந்த கவுன்சிலரு, மாவட்ட கவுன்சிலரு, மேயரு, இவங்கெல்லாம் மக்கள் சம்மந்தப்பட்ட பணியில் இருப்பாங்க. மாநகராட்சி, கார்ப்பரேஷன், நகராட்சி, பஞ்சாயத்து போர்டு, யூனியன் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, இதில் வேலை பார்க்குறவர்கள். சரியா, இதில் பார்க்குற அரசு ஊழியர்கள், அதில் சப்கான்டிடேட் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதுபோக சனி பகவான் ஒரு வேலைக்கார கிரகம். வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கடமட்ட வேலை பார்க்குறவங்க, சரியா, பெரிய வேலை சொல்ல முடியாது. ஓஏ வேலை பார்க்குறவங்க, கடமட்டை வேலை பார்க்குறவங்க, பியூனு வேலை பார்க்குறவங்க, ஒரு இடத்துல எடுபடி வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி நல்ல பலன்கள்லாம் அடுத்தடுத்து மேசராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு கேதுகளும் வந்து ராசிக்கு 10 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விசேஷம்தான். குரு வந்து குரு கூட போய் கேது சேருவார். அடுத்த கேது பயிற்சி வந்து குரு கூட சேருவது கேல யோகம் 4ஆம் இடத்துல. கேல யோகங்கிறது கோடீஸ்வர யோகம். நல்லாயிருக்கும். பில்டிங் ப்ரொமோட்டருக்கு நல்லாயிருக்கும். வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் சேல்ஸ் பண்ணுறவங்க, கார் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, கமிஷனில் இருக்கிறவங்க, காருக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல பணம் வரும். சரியா, கோடிக்கணக்கில் பணம் பொருளும். சரியா நேர்களே, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, குறிப்பாக கார் இண்டஸ்ட்ரியல்ஸ், ஃபோர் வீலர் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கார் வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க, ஷோரூம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ மேச ராசிக்கு வந்து 7 சனி இருந்தாலுமே இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். குரு, ராகு, கேது இந்த 3 கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. குரு பார்வைக்கு சனி பகவான் வரதுனால சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ பாவ கிரகங்கள் அனைத்துமே நல்ல பலன்களை கொடுக்கறதுனால பல கோடி ரூபாயை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா நேர்களே, நான் அப்படியே போடுறேன், தம்மையில் அப்படியே போடுறேன். சரியா, பராபவ ஆண்டு பல கோடி ரூபாயை பார்ப்பீர்கள். பராபவ ஆண்டு ஒரு வருஷத்திற்கு பல கோடி ரூபாயை பார்ப்பீர்கள். ரைட்டு, போடுறேன் பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா நேர்களே, இந்த ராகு திசை, குரு திசை, செவ்வாய் திசை நடக்கிறவர்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் நான் இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரில. ராகு திசைக்கு பாருங்கள், என்ன பார்த்துட்டு அதில் எதுவும் தகவல் இருந்தால் கேளுங்க. சூரியன் வந்து உச்சமாறார் உங்கள் ராசியில். உச்சமாற ராசியில் பார்க்கறதுனால தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. என்றைக்குமே ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க. விதி மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்காது. எது நடந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்துட்டு போயிடுவீங்க. சரியா, இதுவரை சந்தித்த மனச்சஞ்சலம் எதுவும் இருக்காது. போராட்டம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். 7 சனியில் இருந்த போராட்டமெல்லாம் முடிவுக்கு வரும். சனி பகவான் பார்த்த இடங்களில் உள்ள இடங்கள்லாம் குறையும். ஏன்னா அவருடைய பார்வை, கெடுபார்வை குருவினுடைய அனுக்கிரகத்தால் குறையும். ராசிக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் ஓரளவு நல்லா இருக்கும். சரியா நேர்களே, ஓரளவு நல்லா இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் சில பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனை இருக்கும். ஜூன் 6 வரைக்கும். அதுக்கு பின்னாடி அந்த நிலவரம் மாறும். ஜூன் 6 வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். பேச்சுவார்த்தையில் சில பிரச்சனைகள் இருக்கும். பேசும்போது நிதானமாக பேசணும். பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாதிரி கவனமாக இருக்கணும். யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, அதிகமாக வாங்கவும் கூடாது. ஸோ இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க. அடுத்து உத்தியோகம் பண்ணுற இடத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். குறிப்பாக கணிதம் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை, டியூட்டோரியல் காலேஜில் இருக்கிறவங்க, கோச்சிங் எடுக்கிறவங்க, இஎல்ஐசி, நாடகம், பாடல், பின்னணி பாடல்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, கலை சம்மந்தப்பட்டவங்க, வித்வான்கள், கலைப்பொருட்கள் வாசிக்கிறவங்க, இசைக்கலைஞர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும். ஜூன் 6க்கு மேலே நிலவரமெல்லாம் மாறிடும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 2026 உடைய பலன்களை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு பலன், டிசம்பர் 5க்கு மேலே ஒரு பலன். ஸோ இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு பலன்கள் நடக்கும். டிசம்பர் 5க்கு மேலே ராகு எது பயிற்சியில் ஆயிரும். ராகு எது பயிற்சிகள் ஒரு ரூபாய்க்கு நல்லா தான் இருக்கும். சரியா, ராகு 10ஆம் இடத்துக்கும், கேது வந்து 4ஆம் இடத்துக்கும் வந்துடுவார். குரு வந்து ஒரு நல்ல அமைப்பு பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு வந்து அவர் 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். தூரதேச தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்கும். இவ்வளோ நாள் வெளிநாட்டு தொடர்பில் ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் சரியாயிரும். குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க,
சரியா, இங்கேருந்து பொருட்களை ஏற்றி விடுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. திருமண பேர் நல்லபடியாக இருக்கும். ராசிக்கு 7 கூடையவன் இப்போ ராசியில் இருக்கிறார். யார்? சுக்கிரன். நல்ல விதமாக இருக்கும். ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல விதமாக ஆகும். சரியா, ஜூன் 6க்குள்ளே வீட்டில் திருமண மேலே சத்தம் கேட்கும். குழந்தை பேர் நல்லா இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய நகை நெட்டெல்லாம் வாங்கி போடுவீங்க. பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும். தாய் வழி சொத்து தாய் வழி தாப்பன வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுல இருந்த தடைகள்லாம் சரியாக போயிடும். சரியா, ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்குது, திருஷ்டி இருக்குது. இனிமேல் அந்த திருஷ்டி சரியாக போயிடும். ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் மேசராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை நல்லாயிருக்கும். தாய் தகப்பனோட உறவு நல்லாயிருக்கும். ஒற்றுமை நல்லாயிருக்கும். பாரம்பரிய சொத்துக்கள் கிடைக்கும். அது அம்மா வழி சொத்தாக இருந்தாலும் சரி, அப்பா வழி சொத்தாக இருந்தாலும் சரி, பாரம்பரிய சொத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக சுய உழைப்பின் மூலியமாக வீடு கட்டுவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. சில பேர் இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. அந்த அமைப்பு கொடுக்கும். செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்த ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து நல்ல அமைப்புக்கு வருவார். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. செவ்வாய் சஞ்சாரம் அடுத்தடுத்து நல்லா இருக்கிறதுனால இடமனை வீடு நல்லபடியாக இருக்கும். சரியா நேயர்களே, ஆரம்ப கல்வி மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. உயர்கல்வி நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு தனித்திறமை இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும். சூரியன் உச்சமடைகிறாரு. சரியா நேயர்களே, சிம்மத்துக்கு இருந்த பாபத்தொடர்பு போகுது. டிசம்பருக்கு மேலே அரசியல்வாதிகளாக நல்லா இருப்பீங்க. வருகிற டிசம்பர் மாதத்துக்கு மேலே அரசியல்வாதிகள் நல்லா இருப்பீங்க. உங்கள் கட்சியில் நல்ல ஒரு ரெகக்னேஷன் இருக்கும். வெகுஜன மக்கள் தொடர்பில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும். ஸோ அரசியல்வாதிகளுக்கு பேரும் புகழும் கூடும். அரசியலில் தனித்தன்மையோடு இருப்பீங்க. இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு முத்திரை பதிப்பீர்கள். சரியா, முத்திரை நாயனாக இருப்பீங்க. சித்திரை மாதம் முத்திரை பதிக்கும் நாயனாக இருப்பீங்க. ஸோ மேசராசி அரசியல்வாதிகளுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. ஆமாம் சார், நீ எல்லாம் நல்லா இருக்குது சொல்கிறாப்பல, எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லையா சார் அப்படின்னு கேட்பாங்களே சில பேர். இருக்குது, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத இடம் எது இருக்குது? பிரச்சனை இருக்க தான் செய்யுது. சரியா, ராகு 10ஆம் இடத்துக்கு வந்தாலுமே ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். கேது ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்தாலுமே 2ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா, அப்போ 2, 11, 8, 5 2, 11, 8, 5 இது காம்பினேஷன் பார்த்தோம்னா எப்படின்னா, குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில விரயம் இருக்கும், செலவு இருக்கும், அலைச்சல் இருக்கும். குடும்பத்தில் சில பணங்கள் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிட்டு வந்தாலுமே பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமண, வேலைவாய்ப்புக்கு பிரச்சனை இருக்கும். அதுபோக மூத்த சகோதரர் விஷயத்தில் சில இணக்கம் நல்லா இருக்காது. உங்கள் அக்கா அண்ணன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களால குடும்பத்தில் சில கோஷ்டி பூசல் இருக்கும். குடும்பத்தில் புகைச்சல் இருக்கும். அனுசரணை இருக்காது. சகோதர யுத்தம் இருக்கும். அனுசரித்து போகணும். ஸோ 2, 5, 8, 11 இதனால் நீங்கள் மன வருத்தப்படுவீங்க, சங்கடப்படுவீங்க. சில பேர் வீட்டை விட்டு கூட வெளியே போயிடலாம் பார்ப்பீங்க. ஏன்னா 2, 5, 11 டிஸ்டர்ப் ஆகுது. குடும்பம், பணம், தன குடும்பஸ்தானமும், அதிர்ஷ்டஸ்தானமும், புத்திரஸ்தானமும், லாப மூத்த சகோதர ஸ்தானமும் டிஸ்டர்ப் ஆகிறதுனால இந்த 3 விஷயத்தை மையப்படுத்திட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. வீட்டுக்கு போனால் அண்ணே அக்காவால் பிரச்சனை, வீட்டுக்கு போனால் பிள்ளைகளால் பிரச்சனை, வீட்டுக்கு போனால் பணப்பிரச்சனை. இப்படி பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சில நேரங்களில் வந்து வீட்டுக்கே போகாமல் எங்கேனாச்சும் ஊர் சுற்றிட்டு இருப்பீங்க. அப்படி சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்கும். ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா அந்த அமைப்பு இருக்கும். ராகு, சனி பகவான், குரு, கேது இந்த 4 கிரகங்கள் தங்களுக்குள்ள சஷ்டாசமாக இருந்துச்சுன்னா இந்த அமைப்பு வரும். குருவுக்கு சனி பகவான் 6, 8, 12 மறைஞ்சாருன்னா கண்டிப்பாக இது வரும். அது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் வருமா சார்னா அப்படி வரும்னு சொல்ல முடியாது. சில பேர் கண்டிப்பாக வரும். சரியா, எல்லாமே உங்கள் ஜனன ஜாதகத்திலிருந்து தான் இங்கே வரும். ஜனன ஜாதகத்தில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வந்து இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு? சனி பகவான் வந்து மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். சரி, மகரத்தில் இருக்கிறார் சனி பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்த சனி பயிற்சி, அடுத்த ராகு பயிற்சி எங்கே நடக்கும்? மகரத்தில் தான் நடக்கும். கும்பத்தில் இருந்து அவர் மகரத்துக்கு வந்துடுவார். 1.5 வருஷம் மகரத்தில் போவார். இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மேசராசி நேயர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் 10ஆம் இடம் மகரத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. அதே இடத்துல கோச்சாரத்தில் ராகு போகும்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமா? தொழிலில் பிரச்சனை வரும். இவங்க புதுசாக எதுவும் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது. 1.5 வருஷத்துக்கு கம்முன்னு சிவனேன்னு இருக்கணும். இதுதாங்க ஜோதிடம். கோச்சாரத்தில் ராகு வந்து ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிற இடத்துல அவர் மேலே போனார்னா பிரச்சனை பண்ணுவார். அதே மாதிரி கோச்சார சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது மேலே போகும்போது பிரச்சனை பண்ணுவார். சரியா, இது ரொம்ப முக்கியம். அதாவது சனி பகவான், ராகு இவங்க தங்களுக்குள்ளே வந்து கோச்சாரத்திலையும் சரி, ஜனன ஜாதகத்திலையும் சரி ஒரு ஒற்றுமையை உண்டாக்கிட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், கடன் நோய் எதிரி பிரச்சனை இருக்கும். அதாவது நான் உதாரணத்தை சொல்லிட்டேன் முதலே. மேசராசி, நீங்கள் ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ஒருத்தர் பிறந்திருக்கிறீங்க. உங்கள் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் 10ஆம் இடம் மகரத்தில் சனி பகவான் இருப்பார். இப்போ அடுத்த ராகு பயிற்சி வந்து மகரத்துக்கு தான் வருது.
அந்த மகரத்தில் சனி பகவான் போகிறது எப்படின்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் மேலே போகிற மாதிரி தான். ஸோ ராகு சனி பகவான் மேலே போகிறதுனால என்ன ஆகும்னா 10ஆம் இடம் என்ன தொழில், கர்மம், ராஜ்யஸ்தானம் பாதிக்கப்படும். சனி பகவான் பாதிக்கப்படுவார், கர்மம் பாதிக்கப்படும், தொழிலில் லாபம் இருக்காது, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இருக்காது, ஆள் சஞ்சலப்படுவீங்க, சோர்ந்து அசந்து தளர்ந்து போயிடுவீங்க. இவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும். சரியா? இப்போ பலன்கள் வித்தியாசப்படுறது இதனால தான் வித்தியாசப்படும். ஜனன ஜாதகத்தில் பாவகிரகங்கள் இருக்குது, 4 கிரகங்கள். சனி பகவான், செவ்வாய், ராகு, கேது, இது 4 பேர் தான் முக்கியமான பாவகிரகங்கள். இந்த பாவகிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் இருக்கும். அந்த கட்டத்தில் மேலே பாவ கிரகங்கள் கோச்சாரத்தில் போகும்போது பிரச்சனை இருக்கும். சரியா? இன்னொரு அமைப்பு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேசராசி, மீன ராசியில் செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க. சரியா? இப்போ சனி பகவான் போயிட்டுருக்கிறார் மீன ராசியில், இவங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே உங்கள் ஜனன ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல 2 பாவகிரகம் இருக்குது. இப்போ கோச்சாரத்தில் வர சனி பகவான் 7ஆம் சனியாக போகிறாரு. அப்போ என்ன ஆகும்னா செவ்வாவுடைய காரகத்துவம், சூரியனுடைய காரகத்துவம் பாதிக்கப்படும். சரியா? இது கோச்சாரத்தில். அப்போனா என்ன பாதிக்கப்படும்? சகோதர வழியில் பிரச்சனை இருக்கும். சூரியன்னா என்ன? அரசாங்க வழியில் பிரச்சனை இருக்கும், அப்பா வழியில் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் அண்ணன் தம்பிக்கும் பிரச்சனை இருக்கும். இப்படி தான் பலன்கள் போகும். இது ஒரு தனி ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்படும். சரியா? இதை உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் இதுதான் உண்மை. சரியா? ஜனன ஜாதகத்தில் பாவகிரகங்கள் உள்ள இடத்துல கோச்சாரத்தில் பாவகிரகங்கள் சஞ்சரிக்கும் போது அந்த தாக்கத்தை உண்டு பண்ணும். இதில் வருடக்கோள்கள் இருந்துச்சுன்னா அந்த தாக்கம் நீடித்து இருக்கும். வருடக்கோள்லாம் யார்? ராகு, சனி, கேது, இவங்க தான் வருடக்கோள்கள். சனி பகவான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போவார், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். ராகு கேதுகள் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க. இவங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் உங்கள் ராசி கட்டத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனைங்க. அது என்ன பிரச்சனை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லலாம். அந்த இடம் உங்கள் லக்கண ரீதியாக என்ன ஆதிபத்தியத்துக்கு வருதோ அது பாதிக்கப்படும். சரியா? இப்போ அதையும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேசராசி, மேசராசி மகரத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, அடுத்த ராகு மகரத்துக்கு வர போகிறாரு. இது ஒரு பாதிப்பு தான். ஆனால் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா அதுக்கு 7ஆம் இடம் வரும், லக்கணத்துக்கு 7ஆம் இடம் வரும், ராசிக்கு 10ஆம் இடம் வரும். அப்போ என்ன பிரச்சனை? கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்துடும். ஒன்று கணவனுக்கு ஆகாமல் போயிடும், இல்லை மனைவிக்கு ஆகாமல் போயிடும். சரியா? அது எப்போ சார் நடக்கும் அப்படின்னா அந்த சனி திசையில் தான் நடக்கும். இவ்வளோ தாங்க ஜோதிடம், முடிஞ்சு போச்சு. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது முடிஞ்சு போயிடும். போதி ஜோதிடத்தில் என்றைக்குமே நெத்தியில் பொட்டு அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லுவேன், ரத்தனை சுருக்கமாக சொல்லுவேன். இதுதான் உண்மை. சரியா? இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். மேசராசி, கடக லக்கணம், லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். இவங்களுக்கு அடுத்த ராகு பயிற்சி நல்லா இருக்காது. ஏன்னா ராகு சனியில் அந்த சனி பகவான் மேலே தான் ட்ராவல் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும்? கடக லக்கணத்துக்கு 7 கூடியவன் யார்? சனி பகவான் தான். 7, 8 கூடியவனாக இருப்பார். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு விஷயத்தில் பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாமே வரும். இது எப்போ வரும்? இந்த ராகு திசை சனி புத்தியில் வரும், இல்லைன்னா சனி திசை ராகு புத்தியில் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும். ராகு திசை சனி புத்தியும் உங்களுக்கு நடக்கும், ராகு புத்தி சனி புத்தி மத்தியம வயதில் நடக்கும். அந்நேரம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே. சரியா? இதுதான் பலன்கள். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், வர்ணஜாலங்கள், ஜோடனைகள், அலங்காரங்கள் மேசராசிக்கு பற்றிட்டு போகும், எரிஞ்சிட்டு போகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உண்மை நிலவரம் என்ன? சட்டியில் என்னப்பா இருக்குது? அவன் என்ன படிச்சிருக்கிறான்? அவன் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி மார்க் எடுப்பான், பரீட்சை எழுதுவான், மார்க் எடுப்பான். அவனே சரியாக படிக்கலை, அப்புறம் என்ன வெறும் அப்புறம் தடைவிட்டு தான் இருப்பான். அது மாதிரி தான் பலன்கள் இருக்கும். புரிஞ்சுக்கணும். மேசராசி நேயர்களுக்கு இதுதான் உண்மையான யதார்த்தமான பலன்கள். சரியா? இப்படி தான் பலன்கள் போகும். எழுதி வேணால் வச்சுக்கோங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது சத்தியமாக நடக்கும். சரியா? இது சரியில்லாதவர்களுக்கு நடக்கும். எல்லாத்துக்கும் நடக்கும்னா நடக்காது, சில பேருக்கு நடக்கும். அந்த அமைப்பில், அந்த ராசியில், சில லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பாவகிரகங்கள் தங்களுக்குள்ளே தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக நடக்கும். ரைட் நேயர்களே, இன்னும் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், உதாரண ஜாதகங்கள் சொல்லலாம். ஆனால் போதி ஜோதிடத்தை கேட்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்த அமைப்பில் சொல்லுவேன், வே ஆஃப் அப்ரோச் எப்படி சொல்லுவேன்னு தெரியும். ரைட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்று செய்யுங்க. வழிபாடு எது சார் பண்ணணும் அப்படின்னா சனி பகவானை தான் வழிபாடு பண்ணணும். சரியா? வாரந்தோறும் சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு சனி பகவானுக்கு விளக்கு போட்டு வாங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். கற்பனசாமி வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. கற்பனசாமிக்கு நான் அதை எடுத்து வீடியோ போடுறேன். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய், சனி, சூரியன் இருக்கிறாங்க. கற்பனசாமி வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா விரையும் குறையும், அலைச்சல் குறையும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கற்பனசாமி வழிபாடு நல்லா இருக்கும். இதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்கண ரீதியாக உள்ள அமைப்பு. இருப்பினும் பொதுவாக பார்த்தோம்னா சனி பகவான் இப்போ குருபாரிக்கு வரதுனால வாழ்க்கை ஓரளவு நல்லா இருக்கும். போராட்டமாக இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவு நல்ல விதமாக இருக்கும். சரியா? எதெல்லாம் அடைய நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடைவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பட்டியல் போட்டு செய்வீங்க.
ஒரு வருஷ காலத்துக்கு நல்லா இருக்கும். சரியா, ஓரளவு நல்லா இருக்கும். ஜனன ஜாதகத்தில் ராகு, கேது, சனி பகவான், செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் தங்களுக்குள்ள ஒரு நல்ல சுப தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, ஆத்ம பலம் பெருகும், ஆன்ம பலம் பெருகும். எதுலேயுமே வந்து ஒரு தைரியமாக இருப்பீங்க. இறை வழிபாடு நல்லபடியாக இருக்கும். கடன்பட்ட விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கடனை அடைக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கும். கடன் கப்பெல்லாம் சரியாக போயிடும். சொல்லுவாங்கள்ல, காலை சுத்த பாம்பு அப்படிம்பாங்க. சில பேருக்கு கடன் வந்து காலை சுற்றின பாம்பாக இருக்கும். வெளியவே போக முடியாது. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே கடன்காரன் தோளில் துண்டை போடுவான். அந்த அளவாக இருக்கும். அந்த அளவுக்கு கடன் வாங்கியிருப்பான். சரியா, கடனை வாங்கி நல்லா ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு வெளியே போக முடியாமல் வீட்டுக்குள்ளே அப்படியே கையை காலை கழுவிட்டு பொண்டாட்டி சத்தம் போட்டுட்டு இருப்பானுங்க. வெளியே வந்தால் 4 பேர் கேட்பாங்க. சரியா, பஞ்சாயத்துக்காரங்க வந்துடுவாங்க. வட்டி கொடுத்தவன் காசு கொடுத்தவன் வந்துடுவான். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லா இருக்கும். சரியா, அந்த காலை சுற்றின பாம்பு வெளியே போயிடும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம், இந்த பராபவ தமிழ் வருடம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அரசியல்வாதிகள் இழந்த பேரை சம்பாதிப்பீங்க. உங்கள் பேர் ரிப்பேராக இருந்துச்சுன்னா அந்த பேர்லாம் இப்போ சரியாகி ஓரளவு நல்லபடியாக இருப்பீங்க. கட்சிக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும். கட்சி தலைமைக்கிட்ட நல்லபடியாக ஒரு பேர் எடுப்பீங்க. புதிய தொழில், கூட்டு தொழில் முயற்சியில் வெற்றி தரும். வாழ்க்கை துணையுடைய இருந்த கருத்து வேறுபாடு சரியாகும். கணவன் மனை உறவு, பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, விவாகரத்து இது மாதிரி அமைப்பில் இருந்தவங்களாம் ஓரளவு திருந்தி நல்லபடியாக வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, வாழ்க்கையை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி போவீங்க. நல்ல விதமாக இருக்கும். 4 பேருடைய சப்போர்ட் இருக்கும். சரியா, சொந்த பந்தத்தோடைய சப்போர்ட் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு குரு வருது ஒரு வைக்கு நல்லதான். அவர் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறைகிறாரு. தாப்பனுக்கு நல்லா இருக்காது. சரியா, தாப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே தாப்பன் விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். சரியா, தாப்பன் விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். இருப்பினும் சொந்த பந்தம் இணக்கம் இருக்கும். அவங்களால நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க. அவங்களோட ஆதரவு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தத்துடைய அனுக்கிரம் இருக்கும். சமுதாய அங்கீகாரம் கிடைக்கும். சொசைட்டியில் வந்து நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கும். உங்கள் ஆலோசனைக்கு ஒரு கூட்டம் இருக்கும். 4 பேருக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுவீங்க. உங்கள் ஆலோசனையை மற்றவங்க ஏற்றுக்குருவாங்க. சரியா, ஒரு நல்ல ஒரு திருப்பு முனை ஆண்டாக பார்க்கப்படுகிறது. பிரபலமானவர்கள் நட்பு கிடைக்கும். விஐபிகள் நட்பு கிடைக்கும். அதை வச்சு நிறைய காரியங்களை சாதிச்சுக்கோங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். வம்பு வழக்கில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்க்குறாரு. குரு பார்வை வாங்கி பார்க்குறதுனால ஓரளவு வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகும். ஸோ இப்படி வந்து பலன்கள் வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரி சார், அசுபதி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கும் பொதுவாக சொல்லலாம். சரியா, அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து மனக்குழப்பிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. சரியா, மனதில் ஒரு தைரியம் இருக்கும். உங்களுக்கு திறமைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வீடு வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, பூர்வீக தொழில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போய்ட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். சரியா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெளிநாட்டு யோகம் இருக்குது. அது நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சில பேருக்கு இந்த இஎன்டி பிரச்சனை இருக்கும். கண்ணு, காது, மூக்கில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சரியாயிரும். அடுத்து பரணி, கார்த்திகத்துக்கு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரியா நேர்களே, பொதுவாக சொல்லிட்டேன் ராசிக்கு. இப்போ நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அதுபோக அசுபதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஏதாச்சும் உயில் சொத்து பற்றி எழுதுறதுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். அப்பா வழியில் ஒரு முறை நல்லா வச்சுக்கோங்க. அப்பா கிட்ட கருத்து வேறுபாடு இருக்க வேண்டாம். அப்பா என்ன சொன்னாலும் சரி போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பங்காளி விஷயத்திலும் கவனமாக இருந்தீங்கன்னா அசுபதி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும். அசுபதி நட்சத்திரத்துக்காரங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரத்துக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கும். நினைத்த கருத்தை செஞ்சு முடிப்பீங்க. பதவி உயர்வு நல்லாயிருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், வணிகம், ட்ரேடிங் நல்லபடியாக இருக்கும். போட்டி பகையெல்லாம் மறைஞ்சிரும். உங்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் இருக்கும். திறமைக்கேற்ற தொழில் கிடைக்கும். தொழிலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. புதிய முதலீடுகள் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் கோயில் திருப்பணியில் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. கோயில், குளம், தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் செய்வீங்க. சில பேர் கோயில் கட்டுறதுக்கு கூட யோகம் இருக்கும். அதுபோல் குல பெருமை இருக்கும். குலத்துடைய பெருமை, அருமை பெருமைகளை காப்பாற்றுவீங்க. சில பேருக்கு ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற இந்த பராபவ வருஷத்தில் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, சில பேர் புது வீடு கட்டி போவாங்க. வீடு மாத்திர யோகமும் இருக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க. வீடு நல்லா இருக்கும். அதனால் நாடு நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. ஓரிகள் படித்த மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அதே மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனை ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்க கேஸெல்லாம் சட்டுப்புட்டுன்னு முடியும். அதில் நல்லபடியாக தீர்ப்பு வரும். குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்க தூரம் போங்க. கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா ஆன்மீக குருக்கள், சாதுக்கள், கோயில் பூசாரி இவங்ககிட்ட நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை வளர்த்துக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எங்கேனாச்சும் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. திருப்பதி, ராமேஸ்வரம், காசி இப்படி சில இடத்துக்கு இந்த வருடம்
போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து கிருத்திகை 1ஆம் பாதம், ஒரே ஒரு பாதம் தான் இருக்குது. கிருத்திகை 1ஆம் பாதம் எப்படி சார் இருக்குது? மனநிறைவோடு இருப்பீங்க, சரியாக நிம்மதி இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிம்மதி உங்கள் சாய்ஸ். நிம்மதியோடு இருப்பீங்க. உங்களோட தனித்திறமை 4 பேருக்கு தெரியும். இவ்வளோ நாள் உங்களை மதிக்காதவர்கள் உங்களை மதிச்சுக்கிடுவாங்க. சரியாக குருவினர்களால் திருவருளாக இருக்கும். சிந்தனை சிறப்பாக இருக்கும். சிந்தனைக்கேற்ற செயல் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மனதாலும் உடலாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க. எண்ணியதுபடி நடக்கும். சரியா? நாள்பட்ட வியாதிகள் குணமாகும். நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க வியாதிசர்களுக்கெல்லாம் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். எந்திரிச்சு உட்காந்துருவீங்க. உடலும் மனமும் நல்லபடியாக இருக்கும். ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். உடம்புல புது ரத்தம் பாயும். நல்ல விதமாக பறக்கப்படுகிறது. சிந்தனை சிறப்பாக இருக்கும். சரியா? சிந்தனை நல்லபடியாக இருக்கும். சிந்தனையை நல்லா செதுக்குங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படும். உழைப்பவர்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும். வீட்டில் நகை நட்டு வாங்கி போடுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும். அஷ்டலட்சுமி நவநீதியும் வீட்டில் குடியிருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி ஜாதகத்தில் எதுவும் தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம், சனி தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம் இருந்தாலுமே ஓரளவு சரி கட்டப்பட்டு திருமணம் காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சரியா? திருமணத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. காதல் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்களெல்லாம் ஆதரித்து வருவாங்க. நல்ல விதமாக இருக்கும். பெண்களுக்கும் நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக தான் இருக்கும். பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும். சரியா? 4 ராசி நேயர்களுக்குமே பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை இதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சேமிப்பு உயரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. சேமிப்பு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் பல வகையில் வரும். அதிர்ஷ்டம் கதவை தட்டும். சகோதர வழியில், உடன்பிறந்த சகோதர வழியில் நல்லபடியாக செலவு பண்ணுவீங்க. நல்லபடியாக இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு அரணாக இருப்பீங்க. சுமதாங்கியாக இருப்பீங்க. குடும்ப பொறுப்பை தூக்கி நிப்பாட்டுவீங்க. மேசராசியில் பிறந்தவங்க குடும்ப பொறுப்பை தூக்கி நிப்பாட்டி எல்லாத்துக்கும் நல்லா இருப்பீங்க. தங்கச்சி, தம்பி இவங்களால் ஏற்பட்ட கடன், வீடை விற்கிறது, தங்கச்சி வழியில் உள்ள கடன்கள் பைசல் பண்ணுறது, உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் சொத்து பத்தை பிரித்து கொடுக்குறது, பாகப்பிரிவினை பண்ணுறது, இதெல்லாம் நல்லபடியாகி பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. பெண்கள் எப்படி சார் இருப்பாங்க? மேசராசி பெண்கள் குடும்பத்துக்கு சளைக்காமல் உழைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு குண்டுமணி நகை கூட வழி இல்லாதவர்களுக்கு நிறைய நகை வாங்குறதுக்கு யோகம் இருக்கும். சொத்து பத்துக்கெல்லாம் சேரும். சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை நல்லபடியாக பார்த்துக்குருவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். பிள்ளைகளை நல்லபடியாக பார்த்துக்குருவீங்க. மன உளைச்சல் இருக்காது. குடும்பத்தில் மாமியா மருமக பிரச்சனை, மாமியா நாத்தனா பிரச்சனை, குடும்ப உறவுகளில் பிரச்சனைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகி நல்லபடியாக இருப்பீங்க. நோயோட தாக்கம் குறையும். மன உளைச்சல் குறையும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் நான் வழிபாடு சொல்லியிருக்கிறேன். இருப்பினும் பொதுவாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். கந்தசஷ்டி கவசம் படிங்க, சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதனை வழிபாடு பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி பூ போட்டு 2 செவ்வாழை பழமும் வெத்தலை பாக்கம் வச்சு கும்பிட்டிங்கன்னா அனைத்து பிரச்சனையும் தீர்வாகும். சரியா நேயர்களே? ஸோ மேசராசி நேயர்களுக்கு பராபவ ஆண்டு விரைய சனி இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பார்வைக்கு சனி பகவான் வருது, நல்லது. ராகு கேதுகள் கேந்திரத்தில் 10 4ஆம் இடத்துக்கு வருது, ஒரு வைக்கு நல்லதான். அதனால் 100க்கு ஒரு 80% நல்லாயிருக்கும். வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து சித்திரை 1லிருந்து அடுத்த பங்குனி 30 வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓராண்டு காலம். இந்த ஓராண்டு காலத்தில் குரு பயிற்சி நடக்கும், ராகு கேதுகள் பயிற்சி நடக்கும், சனி பயிற்சி நடக்காது. ஸோ வருடக்கோளில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் ஓரளவு நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துக்கு குரு வந்துடுது, அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. ஏன்னா 4ஆம் இடம் குருவுக்கு ஒரு கேந்திரம் தான். இருந்தாலும் உச்சம் அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 9, 12 கோடி உச்சம் அடைகிறதுனால தூரதேச அமைப்புகள் தான் நல்லாயிருக்கும். சரியா? அயனசேன போகம் நல்லாயிருக்கும். செலவுகளும் இருக்கும். செலவுகளோட சந்தோஷப்படுவீங்க. விரும்பி செலவு பண்ணுவீங்க. சரியா? சுப செலவுகள் இருக்க தான் செய்யும். அதை மறுக்க முடியாது. அந்த செலவெல்லாம் குரு பகவான் கொடுக்க தான் செய்வார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆயிலி நட்சத்திரத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அது நான் குரு பயிற்சிக்கு பலன்கள் போடும்போது சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? மற்றபடி இப்போதைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த பராபர ஆண்டு உங்களுக்கு பல கோடி ரூபா பணத்தை உங்களை பையில் கொடுக்க போகுது. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பணப்புழக்கம் அதிகம் இருக்கும். நல்ல விதமாக இருக்கும். சரியா நேயர்களே? இருப்பினும் குடும்ப உறவிலும் சரி, உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் சரி, தாப்பன் வழியிலும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க. உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் விட்டு கொடுத்து போங்க. அப்பாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அப்பா வழி ஒரு முறையில் உள்ளவங்க உடல்நலத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு, ராசிக்கு சொல்லியாச்சு. 3 நட்சத்திரத்துக்கும் தனிப்பட்ட வழிபாடு சொல்லியிருக்கிறேன். ராசிக்கு பொதுவான வழிபாடு முருகப்பெருமான வழிபாடு தான். சரியா? முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். கந்தசஷ்டி கவசம் படிங்க.
வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு தடவை திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துடுங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து கடகத்தில் உட்கார்றாரு, கடகத்தில் உட்காந்துக்கிட்டு சனி பகவானை பார்க்குறாரு. சரியா, குருனாலே திருச்செந்தூர் தான். சரியா நேர்களே, அதுவும் தான் சொந்த வீடு மீனத்தை பார்க்குறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தான். செவ்வாயும் இப்போ சனி பகவான் கூட சேர்ந்து 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. இல்லைனா திருச்செந்தூர் முருகன் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்க. அந்த செந்தில் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பார், சிரமத்தை குறைப்பார், நல்ல ஒரு பலனை கொடுப்பார். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு, அசுபதி பரணி கிருத்திகை நட்சத்திர நேயர்களுக்கு இந்த பராபவ தமிழ் வருடத்தில் நல்லதொரு பலன்களை கொடுப்பார். அனைத்து வளங்களை நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.